எவ்ரிவான், உங்களை இந்த வீடியோல மீட் பண்றதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, ஹாப்பி ரிசரக்ஷன் டே. ஆண்டவர் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த உங்களோட பேச விரும்புகிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, ஸ்திரீகள் போகும்பொழுது அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் என்னன்னா, யார் இந்த கல்லை புரட்டி போடுவார். மத்தேயுல வாசிக்கும் போது ஏஞ்சல் என்ன பண்றாங்கன்னா, அந்த கல்லை புரட்டி போடுறாங்க. அப்போ இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இருக்கிற தடைகளுக்கு ஆண்டவர் ஒரு ஏஞ்சலை நமக்காக அனுப்ப போகிறார். ஒருவேளை யோசேப்பை இஸ்ரவேல் மக்களுக்காக முன்னாடியே அனுப்புனது போல உங்க வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு யோசேப்பை எழுப்ப போகிறார், ஒரு மோசஸை எழுப்ப போகிறார். இயேசு கிறிஸ்து வீடு எழும்பி அவர் வல்லமையை வெளிப்படுத்தினது போல அவர் வல்லமையை உங்க வாழ்க்கையில வெளிப்படுத்த போகிறார். ஆபிரகாம் வாழ்க்கையில வெளிப்படுத்தினார், ஐசக்கை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, எலிசபெத்துக்கு அவங்களுக்கும் ஒரு யோவானை கொடுத்தார். சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் இல்ல, இட்ஸ் இம்பாசிபிள். வயது பயங்கரமா ஆயிடுச்சு அவங்களுக்கு. ஆனா ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். ரெட்சிய ரெண்டா பிளந்தாருங்க, யோர்தானை பின்னோக்கி போக செய்தாருங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எதெல்லாம் நீங்க தடையா பாக்குறீங்களோ அதுல ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். அவர் உயிர்த்தெழுந்த வல்லமை ஒரு பெரிய அற்புதத்தை உங்க வாழ்க்கையில செய்ய போகிறது. விசுவாசத்தோட காத்துருங்க, இயேசுப்பாவை நோக்கி காத்துருங்க, ஒரு பெரிய காரியங்களை செய்வார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. உடஞ்சு போயிருக்கீங்களா? குடும்ப சூழ்நிலை நினைத்து, பிள்ளைகளை நினைத்து, அவங்க ஃபியூச்சரை நினைத்து, நிறைய பேர் திருமண வாழ்க்கை பிரேக் ஆயிட்டு இருக்கு, நிறைய பேர் ஊழியர்கள் உடைந்து போய் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம வாழ்க்கை ஒரு அற்புதத்தை செய்ய காத்திருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுவோம், பெரிய காரியங்களை செய்ய போகிறார். என்கரேஜ் ஆக. God is always with you. God bless you. Bye bye.